கொலோசருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 8 முதல் 13. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டலாகவும் அதிலே அவரை மருத்துவர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மருத்துவராய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் ஆற்றும் உங்களுக்கு மன்னித்து. கடந்த பல வாரங்களாக நாம் இந்த கொலோசருக்கு நிருபத்தை நாம் பகுதியாக நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். வெவ்வேறு தலைப்புகள் கீழ் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஏராளமான நிருபங்களை அவர் எழுதுறாரு. நிருபங்கள் என்று சொல்லும்போது கடிதங்கள் தான் நம்முடைய அன்றாட லாங்குவேஜ். எப்படி வருது நிருபம்ன்றது பதிலாக கடிதம் தான் அது சொல்லணும். லெட்டர், ஆங்கிலத்தில் லெட்டர் சொல்றாங்க. கடிதங்கள்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடிதம் உங்களுக்கு ஒருத்தங்க எழுதுறாங்கன்னா அது 2 பேப்பரோ 4 பேப்பரோ 6 பேப்பரோ 6 பேஜோ எத்தனை பேஜ் எழுதினாலும் கூட அந்த 6 பேஜ் நீங்க ஃபுல்லா படிக்காம அந்த லெட்டர் என்னன்னு உங்களால முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆக ஒரு லெட்டரோட ஃபார்மேட்டை ஃபுல்லா படிக்கணும். முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். அதான் லெட்டர். அதுக்கு தான் லெட்டர் போடுவதற்கான அர்த்தமே அதான், படிச்சதுக்கான அர்த்தம் அதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பல ஆண்டு காலமாகவே நான் கோயிலுக்கு போகிற ஆளு. சின்ன வயசுலேருந்து போயிட்டு வரேன். நான் கோயிலுக்கு எல்லா வகையான ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன். எனக்கு விவரம் தெரிந்து இந்த மாதிரி நிருபங்களை கடிதங்களை எடுத்து இப்படி வசனம் பை வசனமா விவரித்த கோயிலை நான் பார்த்ததே கிடையாது என்னோட வாழ்நாளில். சரி, அன்னைக்கு பார்க்கல, இன்னைக்காச்சும் இருக்குதானா? இன்னைக்கு கூட அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட அப்படி போதிப்பது கிடையாது. அவங்க பைபிள் ஸ்டடின்னு ஒன்று நடத்துறாங்க. யாருமே வராதனை தான் போதிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிள் ஸ்டடின்றதோ இல்லாத இந்த மாதிரி கடிதங்கள், இந்த மாதிரி நிருபங்களை வாசிச்சு காண்பிக்கிறத என்பதோ, அதை இப்படி ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் கூடி வரும்போது படித்தால் எல்லாருமே அதை என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி போதிச்சாங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுப்போம்னாங்க, அப்புறம் பிலிப்பியர் எடுப்போன்றாங்க, அப்புறம் கொலோசர் எடுப்போன்றாங்க. எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா வெளிப்படத்தில் எடுப்போன்னுவாங்க, திருப்பி மத்திய போறாங்க. இப்படியே மாறி மாறி அங்க இங்க திருப்பிட்டே இருக்கும் தான். ஒரு சில கோயில போனா இந்த பேப்பர் சவுண்ட் வந்துனே இருக்கும். கோயிலுக்குள்ள கடன்னு திருப்புவாங்க. அங்க என்ன ஒரு போட்டின்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் வாசிப்பேன், நீ தான் ஃபர்ஸ்ட் வாசிப்பேன்னு சொல்லி வேண்டாத போட்டியில வேண்டாத விஷயத்துல மைண்டை செலுத்தி இவங்களாவே போட்டி உருவாக்கிட்டு இந்த போட்டிக்கு தலைமை தாங்க போதகர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவே அவர் தான். இது மத்திய வாசிப்போன்னு இங்க வாசிக்க அங்க வாசிது. ஒரு கோயில்னாலே ஒரு ஒழுங்கும் அந்த அமைதியெல்லாம் தீர்ந்து இந்த போட்டி அதுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாம் யார் முதல்ல வாசிக்கிறாங்க, யார் 2ஆம் வாசிக்கிறாங்கன்னு இங்க முக்கியம் கிடையாது. என்ன சொல்லி எழுதியிருக்கிறாங்க, என்ன சொல்லப்பட்டுள்ளது, அதை நான் எப்படி புரிந்து கொள்வது, தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த ஒரு பசியும் தாகத்தோடு தான் நம்ம ஆலயத்துக்கு போய் அங்க நிதானமா நம்ம ஒவ்வொரு வசனமா எடுத்து நம்ம படிக்கிறோம். கடவுள் நமக்கு அதை விவரிக்கிறார், அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ அதுல ஒரு அர்த்தம் இருக்குது அல்லவா. சும்மா நீயா நானான்ற மாதிரி அந்த போட்டியை தான் எல்லா கோயில் இருக்குது. இங்க அந்த போட்டியே இருக்குது. ஏன்னா நானே வாசிச்சிடுறது, பைபிளை எடுத்து நானே வாசிச்சு நானே முடிச்சிடுறது. ஸோ நம்ம யார் வாசிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன வாசிக்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்றாங்க, எத்தனை நம்புறீங்க? அதானே மஸ்ட். என்ன வாசிக்கிறாங்க, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க,
இது ரைட் ஆர் ராங்கு, சரியா தப்பா? சரியா இருந்தா பிடிச்சிக்க வேண்டியது, தப்பா இருந்தா அதை விட்டுட வேண்டியது. நான் சொல்றது எல்லாமே சரி, நான் சொல்றது எல்லாமே நீங்க பிடிச்சுன்னு நான் இங்க சொல்றதும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு கண்டிப்பா போதிப்பார். சரியா இருந்தால் உங்களோட பேசுவார். பிடிச்சுக்கோ, அதை எடுத்துக்கோ, அதை நம்பு. இல்லைன்னா விட்டுடுங்க, குழம்பிக்க வேணாம், அதை கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்க வேண்டாம். அப்போ இந்த நிருபங்கள்ல என்ன வாசிக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு வராருன்றதை நாம் பார்க்கும்போது பல அம்சங்கள் பல்வேறு விதங்கள்ல அவர் போதிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம், 2ஆம் அதிகாரம். இந்த கொலோசியர் நிருபமே ரெண்டு முக்கிய தலைப்புகளின் கீழ் அடங்கி இருக்கிறது. 2 முக்கிய தலைப்புகள் அல்லது 2 மேஜர் டாபிக்ஸ்ல இருக்குது. முதல் முக்கிய தலைப்பு என்ன? கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிறது முதல் 2 அதிகாரங்கள். அடுத்த 2 அதிகாரங்கள் 3, 4 கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் 2 அதிகாரங்களில் கிறிஸ்து என்ன செஞ்சான்றது என்பது அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே ஒவ்வொரு வாரமும் படிக்கிறோம். கிறிஸ்தவம் எங்க கோட்டை விட்டுச்சு, கிறிஸ்தவம் எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவம் கோயில் கட்டுறாங்க, கிராண்டா கட்டுறாங்க, மீட்டிங்ஸ் போடுறாங்க, டெலிகாஸ்ட் பண்றாங்க, எல்லாம் மோரலா இருக்கிறாங்க, எல்லாமே ரைட், எல்லாமே சரியா இருக்குது. ஆனா மேஜரா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி ஒண்ணு மிஸ்ஸிங். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள என்ன மிஸ்ஸிங் சொன்னா, ட்ரூ காஸ்பல் அல்லது உண்மையான சுவிசேஷத்தை கிறிஸ்தவம் சொல்ல தவறிவிட்டது. அது வேதத்தை சரியாக படிக்கிறவங்களுக்கு விளங்கிறாது. உண்மையான சுவிசேஷம் ட்ரூ காஸ்பல்ன்றாங்க. அந்த உண்மையான சுவிசேஷம் எது? உண்மையான சுவிசேஷம் நான் ஏற்கனவே சொன்னல்லவா, இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் அறிவிக்கிறாங்க. கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்க பேனர்லயே போடுறாங்க, சுவிசேஷ கூட்டங்கள் போடுறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, சுவிசேஷ கூட்டத்துக்கு போனதுனால நீங்க சுவிசேஷத்தை ட்ரூ காஸ்பலை கேட்டீங்கன்ற அர்த்தமே கிடையாது. உண்மையான சுவிசேஷம் என்ன சொல்லிட்டு வராங்க, இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு வராங்க, கடந்த நாட்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படி சொன்னா, சில சொல்றாங்க நான் கடவுளுடைய சுவிசேஷனா இருக்கிறேன், கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். என்ன பிரதர் சுவிசேஷம் அப்படி சொன்னா, வேற ஒண்ணும் இல்லை பிரதர், ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப சிக்கா இருந்தேன், மரண படுக்கை வரைக்கும் போயிட்டேன், பிறகு டாக்டர்லாம் என்னை கைவிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, ஒரு நாள் இயேசு என்னுடைய பெட்டுக்கே வந்தாரு, என்னை கரம் பிடித்து தூக்கிட்டாரு, அன்னைக்குலேருந்து நான் சுகமாயிட்டேன், என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். நல்லது, அவருக்காக வாழ்றது, ஊழியம் செய்யறது நல்லது. ஆனா என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க ரொம்ப முக்கியமானது அல்லவா? இவங்க போய் சுவிசேஷத்தை என்ன சொல்றாங்க, இப்படியாக நான் 20 ஆண்டு காலம் காச நோயினாலோ அல்லது கேன்சராலேயோ நான் போராடிட்டு இருந்தேன், மரண படுக்கை வரைக்கும் போயிட்டேன், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஜனங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்டான ஒரு ஸ்டோரியை ஆன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த நோயினாலே பயம், அந்த நோயில் இவர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு, இவர் எப்படி ஹீல் பண்ணார் காட். அப்புறம் இப்படியாக இருந்தேன், எங்க அம்மா போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, பண்ணாத பொருத்தனை இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நடக்கிறதா இல்லை உலகத்துல. ஒரு நாள் ஒரு போதகர் வந்தார், எனக்காக ஜெபம் பண்ணினார், எங்க அம்மா போதகர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாங்க. அன்று இரவுலே நான் சொப்பனத்தில் ஒன்று கண்டேன், ஒரு வெள்ளை அங்கேயே நான் பார்த்தேன், அவருடைய கையை நான் பார்த்தேன், அப்படியே நான் தூக்கிட்டாரு, அணிலிருந்து நான் ஹீல் ஆயிட்டேன். டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க, இது மெடிக்கல் மிரக்கல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதே கதையை தான் என்ன பண்றாங்க, ரொட்டீனா என்ன பண்றாங்க, எல்லா இடங்களுக்கும் போற இடங்கள்ல, கிராமங்கள்ல, நகரங்கள்ல நற்செய்தியை சொல்றாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது நற்செய்தியா என்ன கேட்டீங்கன்னா, இது நற்செய்தியே கிடையாது. அப்ப என்ன செய்தி இது? அது அவருடைய தனிப்பட்ட செய்தி, அல்லது அவருடைய தனிப்பட்ட அனுபவம், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு. அப்போ மக்கள் இன்னைக்கு சுவிசேஷம் என்ற பெயர்ல என்ன கேட்டுட்டு வராங்க, ஒரு மனுஷன் எப்படி பாவியா இருந்தான், எப்படி கடவுளால் தொடப்பட்டான்,
ஒரு மனுஷன் எப்படி வியாதியா இருந்தான், எப்படி கடவுளால் தொடப்பட்டார், ஒரு மனுஷன் எப்படி கடனாளியா இருந்தான், கடவுள் எப்படி கடனெல்லாம் அடைத்தார். சோ இப்படிப்பட்ட கதைகளை, அனுபவங்களை, வரலாறுகளை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. மக்கள் இப்படி கேட்டுட்டு வராங்க, காலகாலமா கேட்கிறாங்க. பட் இதுதான் காஸ்பல் நம்புறாங்க. பட் வேதம் சொல்லுது இது காஸ்பல் கிடையவே கிடையாது. ஏன்னா இது அப்ப இதுக்கு என்னன்னு சொல்றது? இது அவருடைய பயோகிராபி, அல்லது அவருடைய வரலாறு, அல்லது அவருடைய அனுபவம், அவரை பற்றின சம்பவம், அல்லது அவரை பற்றின ஸ்டோரி. அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனிதனுக்கு நடந்த அனுபவத்தையோ, இன்னொரு மனிதனுக்கு நடந்த அனுபவங்களையோ, வாழ்க்கையின் வரலாறுகளையோ, ஒரு மனுஷன் வாழ்க்கை நடந்ததை ஒரு இன்னொரு மனுஷனுக்கு சொல்வதனால கேட்கிற மனுஷனுக்கு எந்த ஒரு பயனும், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், லைஃபே வேஸ்ட். எனக்கு தெரிந்த சுவிசேஷம் எல்லாமே பல ஆண்டு காலமா இப்படிதான் சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போவாச்சும் திருந்துட்டாங்க பார்த்து இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க, இன்னும் அதுதான் சொல்லிட்டு வராங்க. முன்னையாச்சும் டிவியில காசு கட்டி பேசணும், கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. இப்ப எல்லாம் ஓசிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்ல ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அது ஃப்ரீ தானே. அது ஃப்ரீயா வர அந்த யூடியூப்ல தப்பான ஒரு சுவிசேஷத்தை, தப்பான செய்திகளை ரேண்டமா பரவிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மக்களுக்கு இன்னைக்கு போய் சேருவது அது காஸ்பல் கிடையாது, அது ஒரு மனிதனுடைய பயோகிராபி. ஆமென். ஆனா நாம் இங்க படிக்கிறது, இங்க ஒரு மனிதனுடைய பயோகிராபி நீங்க படிக்கல, அல்லது இங்க ஒரு 20 ஆண்டு காலம் ஊழியம் பண்ண பாஸ்டர் நவீன்குமாரோட வாழ்க்கை வரலாறு இங்க வரல, அல்லது மற்ற மிஸ்டரியுடைய சரித்திரத்தை நம்ம இங்க படிக்க வரல. அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாதுங்க. எது முக்கியம்? கடவுளை பற்றி கேட்பதுதான் முக்கியம். கடவுள் மனிதனுக்கு என்ன செய்தார் என்பதை கேட்பது முக்கியம். அதன் மூலமாய் எனக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வது அதை விட மிக முக்கியம். கடவுளை பற்றினது அல்லாமல் இன்னொரு மனிதனை பற்றியது நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கேட்டா கூட அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவேதான் நான் அப்படியெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நான் நேரா வேதத்துக்கு போறது, பைபிள் மூலமா நம்ம வசனத்தை நாம் படித்து கொண்டு வருவது. நீங்களும் அப்படிதான் வரீங்க. நீங்களும் இங்க வரவங்க எல்லாருமே பைபிளோட வரீங்க, பைபிள் நல்லா பாக்குறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க. இதெல்லாமே நல்ல காரியங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற மிக முக்கியமான காரியங்கள் இதுதான் நினைக்கிறேன். எதுவும் நம்புறீங்க? 9ஆம் வசனம் அல்லவா, சாரி 8ஆம் வசனம் என்ன சொல்ல வராரு? பவுல் என்ன சொல்லிட்டு வராரு? நல்லா கவனிங்க. நாம இப்போ 8ல இருந்து 13 வரைக்கும் படிக்க போறோம். ஆனா 8ல இருந்து 13 வரைக்கும் படிக்கிறதுக்கு முன்னால 8ஆம் வசனத்தை கவனிக்க போறோம். 8 என்ன கவனிக்கிறோமோ அதை பற்றி தான் 9, 10, 11, 12, 13 அப்படியே வரும். 8 நம்ம சரியா விளங்கி கொள்ள போகிறோம். 8 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொலோசு சபைக்கு எழுதுறாரு, விசுவாசிகளே நீங்க கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி லௌகீக ஞானம் அப்படி சொல்ல உலக பிரகாரமான ஞானவான்கள் உலகத்தில் நிறைய பேர் எழும்புவாங்க. சோ பிலாசபர்ஸ் சொல்லுவாங்க அவங்கள, தத்துவ மேதாவிகள். சோ தத்துவ மேதாவிகள் சொல்றது எல்லாமே ரைட்டுன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரைட்டுன்னு படுறது எல்லாமே அது ரைட் ஆகாது. யாராச்சும் ஒரு ஆளுக்கு அது தப்பா கூட தெரியலாம். இந்த உலகத்துல சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டோ, பிளேட்டோ இவங்க எல்லாமே தத்துவ மேதாவிகள், கிரேக்க நாட்டினுடைய தலை சிறந்த மேதாவிகள். இவங்கெல்லாம் காலகாலமா அவங்க வாழ்க்கையே தத்துவம் பேசுவதிலேயே அவங்க நாட்களை செலவிட்டாங்க. அதுல PhD வாங்கியிருக்கிறாங்க, பட்டமே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல மக்கள் எதை கேட்டு நம்பி ஃபெயிலியர் ஆயிடுறாங்கன்னா, சிலருடைய தத்துவங்கள் சில மனிதனை கேட்க வைக்கிறது. அதே தத்துவத்தாலேயே அந்த மனுஷன் தோற்கடிக்கப்படவும் செயல்படுகிறது. அப்ப தத்துவம்னா என்ன? சில எல்லாம் பாருங்க, வீட்டுல ஈசி சேர்ல உட்கார்ந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருப்பாங்க.
தத்துவம் பேசுறன்ற பேச்சுல தத்துவமா பேசுவாங்க. எங்க கையில ஒண்ணு இல்லை, எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குது. இது தத்துவமா? இது கிறிஸ்தவம் சொல்றாங்க, கிறிஸ்தவம் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க நம்ம கையில ஒண்ணு இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவன் கையில, நம்ம கையில இருந்து அப்புறம் என்ன ஆகிறது? ஆமா பிரதர், கரெக்டா சொன்னீங்க. இதை நம்புறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கட்டவும் கட்டவிழ்க்கவும் உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ இப்ப சொல்லுங்க, நம்ம கையில இருக்குதா இல்லையா? ஹலோ. அப்ப இந்த தத்துவம் என்ன செய்யறது? இந்த தத்துவம் ஃபெயிலியர். இப்படி தத்துவம் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, இப்படிப்பட்ட தத்துவத்தை நம்புறவன் நம்பிட்டே இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், தேவனை நம்பினவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படி உலக பிரகாரமான தத்துவங்களை கேட்டு ஏமாந்துடாதீங்க. நம்ம கையில ஒண்ணு இல்ல, எல்லா ஆண்டவங்களையும் சொல்றவன் இருப்பான், கரெக்ட்னு சொல்லிடாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், கட்டவும் கட்டவிழ்க்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் எடுக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து, இவ்வளவு அதிகாரத்தை பெற்ற விசுவாசிகள் நம்ம கையில ஒண்ணு இல்ல பிரதர், எல்லாம் ஆண்டவங்கள பிரதர் அப்படின்னும் போது, அமேன் சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா. அப்போ இந்த தத்துவம் பேசுறவங்க எல்லாமே அவங்க ரொம்ப தத்துவ மேதாவிகள் நினைச்சு பேசுவாங்க. இப்படி பேசி பேசி அவங்க மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. பட் பைபிள் சொல்லுது, இவைகள் எல்லாம் மாயமான தந்திரத்தினால் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். தமிழ்ல கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. கொள்ளை கொண்டு போகாதுன்னா, எப்படி ஒரு நாட்டின் மேல் இன்னொரு நாடு வந்து யுத்தம் பண்ணி அந்த நாட்டோட அரசன் அந்த நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிடுறான் பாருங்க, அப்படிப்பட்ட டேர்ம்ல அங்க எழுதியிருக்கிறாங்க தமிழ்ல. தெலுங்குல எப்படி எழுதியிருக்கிறாங்க? உங்களை சிறைப்படுத்த போகாதபடிக்கு, உங்களை லாக் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க, லாக் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி தத்துவத்தை கேட்டு, இந்த மாதிரி தத்துவத்தை சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. எல்லாம் உங்க கையில இருக்குது, உங்க கையில ஒண்ணு இல்லைன்னு யாரா சொன்ன நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏராளமான தத்துவம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நம்ம ரெகுலரா உபயோகப்படுத்த தத்துவம். இன்னொரு தத்துவத்தை பேசுவாங்க, இது காலகாலமா பேசிட்டே தான் வராங்க. அது என்ன தத்துவம் தெரியுமா? நம்ம உலகத்தில் என்ன பிரதர் கொண்டு வந்தோம்? வெறுங்கையோட வந்தோம். பாத்தீங்களா, அவ்வளவு பேர் தெரிந்து பாருங்க. வெறுங்கையோட வந்தோம், ஒண்ணு இல்ல பிரதர், நம்ம கையில ஒண்ணு இல்ல பிரதர், எம்டி பிரதர், எம்டி எம்டி. நோ நோ நோ, தப்பு. அந்த மாதிரி தத்துவத்தை நம்பாதீங்க. யாரோ ஒருத்தன் தெரியாம அவன் பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா அவன் தத்துவம் எனக்கு எல்லாரும் உள்ளத்திலும் போய் ஆழமா பதிஞ்சிருக்குது. வெறுங்கையோட வந்தோம் பிரதர், வெறுங்கையோட போறோம். யோபுவை பாரு, தாவீதை பாரு, எல்லாம் வெறுங்கையோட போனாங்க. பைபிள் சொல்லுது, யாரும் வெறுங்கையோட வர்றது கிடையவே. இந்த உலகத்துல நீங்க பிறக்கும் போது வெறுங்கையோட பிறக்கல நீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்க வெறுங்கையோட போக போறதும் கிடையாது. எப்படி உலகத்துல பிறக்கும் போது எப்படி பிறக்கிறீங்க? உங்க கையை பார்த்தீங்கன்னா வெறுமையா இருக்கும், அதனாலதான் நீங்க வெறுங்கைன்றீங்களா? கையை விடுங்க. சில பேர் பாக்கெட்ல ஒண்ணு இருக்காது, பேங்க்ல நிறைய இருக்கும். பாக்கெட் எம்டினால, கை எம்டினால ஒண்ணுமே இல்லாத ஆளா? நோ. யாரும் வெறுங்கையோட பிறக்கவில்லை, யாரும் வெறுங்கையோட போக போறதும் இல்லை. அப்ப எப்படி பிறக்கிறாங்க அவங்க? எல்லாவற்றையும் ஆளக்கூடிய, ரூல் பண்ணக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஆற்றலோடும் வல்லமையோடும் சக்தியோடும் எல்லாரும் உலகத்தில் பிறக்கிறார்கள். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் யாரும் வெறுங்கையோட போகிறதும் கிடையாது. அடால்ட் ஹிட்லர், உலகம் அறிந்த ஒரு சர்வாதிகாரி. இன்னும் ஏராளமான தலைவர்கள் நாம் சொல்லலாம் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற பில் கேட்ஸ் ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க அவங்க கையில. உலகம் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வெறுங்கையோட தான் வந்தாங்களா? இவங்களாம் நம்மள மாதிரி குழந்தையதான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தை அவங்க என்ன பண்றாங்க? ஆட்டி படைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்திலே உலகத்துல சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது அவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியுமானா கிடையாது. யாரு வேண்டுமானா அப்படிப்பட்டவர்களாய் இருக்க முடியும். அவர்கள் அதுக்கேற்ற விதத்தில் கற்றுக்கொண்டார்கள், ட்ரெயின் ஆனாங்க, அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாங்க.
விளங்குதா நான் பேசுவது? யாரும் செல்வந்தர்களாகலாம், யாரும் வெற்றி பெறலாம், யாரும் வாழ்வடையலாம், யாரும் விருத்தி அடையலாம், யாரும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இப்படி எல்லா வகையான வெற்றி வாழ்க்கை வாழக்கூடிய உலகத்துல பிறக்கும் போதே கடவுள் உங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் அறிவையும் ஞானத்தையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார். உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் ஒரு ஆற்றலோட பிறக்கிறாங்க, ஒரு வல்லமையோட பிறக்கிறாங்க, ஒரு அறிவோட பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தவர்கள் அவங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் டெவலப் பண்றாங்க. அவங்க பாருங்க, எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நாம் பள்ளிக்கூடங்களுக்கு போயிருப்போம். பள்ளிக்கூடத்துக்கு எல்லாருமே போயிருக்கிறோம். போன எல்லாருக்குமே ஏபிசிடி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அல்லவா? ஆனா இன்னைக்கு எல்லாராலும் ஏபிசிடி சொல்ல முடியும். எப்படி ஏபிசிடி சொல்ல முடிஞ்சது? ஏபிசிடியை கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை நீங்க பிறக்கும் போது கடவுள் கொடுத்துட்டார் உங்களுக்குள்ள. இந்த உலகத்துல பிறக்கும் போது உங்களால என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஏபிசிடியை, படிப்பை கற்றுக்கொள்ள முடியும், அறிவடைய முடியும், விருத்தி அடைய முடியும். நீங்க டெவலப் பண்ணாம நீங்க எது ஒன்றும் அடையவே முடியாது. அப்போ உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய, உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய, அதிகாரம் படைக்கக்கூடிய ஆற்றலோடு பிறக்கிறாங்க. அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சவன் உலகத்தை ஆள ஆரம்பிக்கிறான். ஒண்ணு. ரெண்டு, வெறுங்கையோட போறோம் அப்படின்றாங்க. பாத்தீங்களா? சுத்த பொய். யாரும் வெறுங்கையோட போறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனவன் கூட வரும். அப்போ ரிட்டர்ன் போகும்போது எப்படி போறாங்கன்னா, அவன் என்ன கிரியை செஞ்சானோ அந்த கிரியைக்கு ஏற்ற பலன் அவன் கூட போதுன்னும் போது, அப்போ கிரியைகளுக்கு பலன் போதுன்னா அப்ப அவன் எம்டியா போறானா? நோ, அவன் செய்த எல்லா நற்கிரியலுக்கும் எல்லா துட்கிரியலுக்கும் பலன் அவன் கூடவே போகுது. அப்ப இந்த பிலாசபி என்ன பண்றது? இந்த தத்துவத்தை என்னன்னு சொல்றது? வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட போனோன்றது பொய். அப்படிப்பட்ட தத்துவங்கள் நிறைய இருக்குது. இப்ப நான் காலையில தத்துவம் பேச வரல, வேதத்தை பேச வந்திருக்கிறேன் இல்லவா? ஆனா ஜாக்கிரதையா இருங்கன்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி தத்துவம் பேசலாம் வருவாங்க, வீடு தேடி வருவாங்க, இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, டிவில வருவாங்க, போன்ல வருவாங்க, பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினதா, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பற்றியதா அப்படின்னு கேட்கணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க லாக் ஆயிடாதீங்க. ஏன்னா சில தத்துவங்கள் உங்களை என்ன பண்ணிடலாம், உங்களை அரெஸ்ட் கூட பண்ணிடலாம். தத்துவத்தை நம்ப ஆரம்பிச்சிடலாம். பட் தத்துவத்தை விட ரொம்ப ஹையர் லெவல் கர்த்தரோட வார்த்தை. எதுவுமே நம்புறீங்க? கடவுளோட வார்த்தை தேனிலும் இனிமையானது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் தூய்மையானவை. சோ இந்த வேர்டுக்கு எந்த தத்துவம் இணையாகவே ஆகாது. கொள்ளை கொண்டு போகாத எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. சோ இங்க ரெண்டு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இந்த தத்துவம் பேசுறவங்க ரெண்டு விஷயத்த கோட் பண்றாங்க. ஒன்னு, மனுஷர்களின் பாரம்பரியம், எல்லாம் மனுஷர்களின் பாரம்பரியம். ரெண்டு, உலக வழிபாடு, இது ரிலிஜியன். ஒன்னு ட்ரெடிஷன், இன்னொன்னு ரிலிஜியன். பாரம்பரியம், மதம். இந்த தத்துவம் ஏன் பேசுறாங்கன்னா, இந்த தத்துவத்தை பேசியே ஒருத்தரை பாரம்பரியத்துக்குள் சிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி தத்துவத்தை பேசியே ஒரு ஆளை மதத்துக்குள்ள சிக்க வச்சிடலாம். சரி, இப்படி சிக்க வைக்கிறது என்ன லாபம்? என்ன லாபம்னா, இப்படி பாரம்பரியத்தில் ஒரு ஆளை சிக்க வைப்பதனால அந்த ட்ரெடிஷன் குரூப் லீடருக்கு லாபம் இருக்கு. மதத்துல சிக்க வைக்கிறதுனால மத தலைவருக்கு லாபம் இருக்கு. லாபம் இல்லாம யாரும் ஏதோ ஒன்று செய்யறது கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? ஆகவே இங்க மனுஷர்களின் பாரம்பரியம், எல்லாம் மனுஷர்களின் பாரம்பரியம், மனுஷர்களின் பாரம்பரியம். இன்னைக்கு உலகத்துல ஏராளமான பாரம்பரிய திருச்சபைகளை நீங்க பார்க்கலாம். நிறைய பாரம்பரிய சர்ச்சஸ் இருக்குது. சிஎஸ்ஐ, லுத்ரன், கேத்தலிக், ஆர்த்தோடாக்ஸ், இப்படி ஏராளமான பழங்காலத்தின் திருச்சபைகள், பழமைவாதிகள் சபைகள் ஏராளமா இருக்குது.
இந்த பழமைவாதிகள் திருச்சபைகள்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க ட்ரெடிஷன் இருக்கிறதாங்க. அந்த சபைகளை என்ன பார்க்கலாம், நீங்க பாரம்பரியத்தை பார்க்கலாம். ஏன் பாரம்பரியத்தை அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கிறாங்க? பாரம்பரியத்தை தாத்தா காலத்துல இருந்து ஏன் அதை விடாம இருக்கிறாங்க? ஏன் தாத்தா பண்ணது பேரம் பண்றான், பேரம் பண்ணது கொள்ளு பேரம் பண்றான். அப்போ இந்த பாரம்பரியத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கிறாங்கன்னா அப்ப பாரம்பரியத்துல சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. பாரம்பரிய ஒரு சக்தியும் கிடையாது. அப்புறம் ஏன் பாரம்பரியத்தை அப்படி பிடிக்கிறாங்கன்னா இந்த ட்ரெடிஷன் என்ற ட்ரெடிஷன் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் பாரம்பரியம் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே பணவர்த்தனை அதிகமா இருக்கும். ட்ரெடிஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க பிசினஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரெடிஷன் என்ற வார்த்தை எங்கிருந்து வருதுன்ற சொல்றேன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரேட் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ட்ரெடிஷன் என்ற வார்த்தையே வருது. நீங்க இந்த நகரங்கள்ல போனீங்கன்னா ட்ரேட் சென்டர்னு ஒன்று போடுவாங்க. ட்ரேட் சென்டர் அப்படின்னா வர்த்தக மையம். ட்ரேட் சென்டர் நிறைய நீங்க பேப்பர்ல பார்க்கலாம், விளம்பரங்கள்ல பார்க்கலாம். ட்ரேட் சென்டர் சொல்லி சில ட்ரேட் சென்டர் சில வர்த்தகம் பண்ணுவாங்க. ஃபர்னிச்சர் சம்டைம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளாத் ஃபேப்ரிக்ஸ் விற்பாங்க, கோல்டு விற்பாங்க. அப்போ இந்த ட்ரேடு எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பிசினஸ் மேன் வருவாங்க. எல்லாம் வாங்குறவா விற்கிறவன் எல்லாருமே வருவாங்க. பொருளை கொண்டு வரது, பொருளை விற்கிறது, அதுக்கு இப்போ தான் ட்ரேடிங் பண்றது. அதுதான் ட்ரேட் சென்டர் பண்ண இனி கூட ட்ரேடிங் பண்றாங்க இல்லவா? அப்போ இந்த ட்ரேடிங் எங்கெல்லாம் இருக்குதோ, ட்ரேட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க என்ன புழக்கம் அதிகமா இருக்கும்? மணி, பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். ட்ரேடிங் எங்கே இல்லையோ, ட்ரேட் எங்கே பண்ணலையோ அங்க பணப்புழக்கம், பண நடமாட்டம் அங்க இருக்கவே இருக்காது. அப்போ இந்த ட்ரேடுக்கும் இந்த பாரம்பரிய திருச்சபைக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னா, எந்த திருச்சபையில பாரம்பரியம் இருக்குதோ அந்த திருச்சபையில பணம் நிறையவே வரும். எங்கே பாரம்பரியம் இல்லையோ அங்க பணமே வராது. ஆகவேதான் இந்த பாரம்பரியத்தை விடாதீங்க. உங்க தாத்தா காலத்துல இருந்து உங்க தாத்தா நம்மளோட பாரம்பரியத்தை அனுசரிச்சு நடந்தார் தெரியுமா அப்படி சொல்லி பாரம்பரியத்தின்படி வாழ வைக்கிறாங்க. இந்த பாரம்பரியம் பாரம்பரியம். அப்ப இவங்க நடத்துற பண்டிகைகள், இவங்க பண்ற சடங்குகள், இவங்க பண்ற சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இல்லைங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க பண்றோங்க, அது பண்ணாதான் எங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன் மொட்டை போறோன்னு தெரியாது, ஏன் தாடி வளர்க்குறோன்னு தெரியாது. ஏன் வளர்க்குறீங்க? இல்லைங்க தாத்தா காலம் தான் அப்படிதாங்க இருந்தோம், நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிதான் வளர்ப்போம், இப்படிதான் மொட்டை அடிப்போம். சோ இந்த நீங்க மொட்டை அடிக்கிறது, இந்த தாடி வளர்க்கறது, இந்த மாதிரி சடங்கு பண்றது, இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் பண்றது இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதா? இதுக்கும் கிறிஸ்துவ சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா ஒண்ணுமே இருக்கு. அப்ப ஏன் பண்றீங்க? இல்ல பாரம்பரியமா பண்றோம், தொட்டு பண்றோம், ஆனா அப்படியே பண்ணி இருக்கிறோம்.